ஹாய் ஹலோ வணக்கம். 2024 வெளியான விஜய் எல்எல்பி இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். ராகா உதயா வந்து இந்த படத்தோட லீட் எடுத்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மதியழகன். இது வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆன படம். மலேசியன் வந்து ஒரிஜினல் வெர்ஷன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். விஜய் எல்எல்பி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வக்கீல் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ராகா அவரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய டீமுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு கேஸ் கிடைக்குது. அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய முன்னாள் எக்ஸ் காதலி வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அண்ணன் வந்து ஒரு செய்யாத குற்றத்துக்காக போலீஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க அண்ணனை வந்து நீங்க எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க. எக்ஸ் கிட்ட இவர்கிட்ட கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன் வந்து அவங்க அண்ணனுக்கும் இவருக்கும் ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அது லவ் பண்ற விஷயத்துல பஞ்சாயத்து இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அவங்க அண்ணனை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்ப வந்து இவர் வந்து களத்துல இறங்குறாரு. இறங்கின உடனே ஆல்ரெடி அவருக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வரும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, இறங்கி போய் நீதிபதி கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு மீண்டும் இந்த கேஸ் நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. இறங்கின உடனே சீனியர் வக்கீல் வந்து இவருக்கு வழி விடுறாரு, நீ இப்ப இந்த கேஸ் எடுத்து நடத்துன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் அந்த கொலைக்கு விசாரணையில இறங்குறாரு. இறங்கின உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இவர் கொலையாளி, உண்மையான கொலையாளி இவர் இல்ல, வேற ஆள் தான் சொல்லிட்டு அந்த ஆளை நெருங்கும் போது சீனியர் வக்கீல் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த கேஸ் எடுக்காத, இந்த கேஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேஸ், இது வந்து நாங்க வேற வேலை பிடிச்சு பாத்துக்குவோம், நீ உண்மைக்கு நெருக்கமா போய் கண்டுபிடிக்கிறதுக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க. சொன்ன இவர் என்ன பாத்தீங்கன்னா, அவர் சீனியர் வக்கீல் கிட்ட இருந்து ரிசைன் பண்ணிட்டு இவர் வந்து தானா கோர்ட்ல தானாவே ஆஜராகி இவரே இந்த கேஸ் எடுத்து நடத்துற சூழ்நிலை வந்துருவாரு. எடுத்து நடத்தி இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாரு. ஆல்ரெடி அவர் வந்து கொலையாளியா சொல்லப்படக்கூடிய காதலியோட அண்ணன் வந்து ஒரு லெக்சரா இருப்பார் ஒரு காலேஜ்ல. அந்த காலேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு இல்லீகலான விஷயம் தான் இந்த படத்தினுடைய பிளாஷ்பேக். அதுதான் கிளைமாக்ஸும் கூட. இந்த படம் வந்து ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆஹா வீடியோஸ் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே நம்ம நினைச்சோம் எப்பயும் போல ஒரு மொக்க படத்தை வந்து மாட்டிட்டு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அப்புறம் போக போக இன்வெஸ்டிகேஷன் விறுவிறுப்பு ஆகுங்காட்டி உண்மையிலேயே சொல்றேன், இந்த படம் சூப்பரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த படம் வந்து கிரைம் அப்படிங்கறத விட இன்வெஸ்டிகேஷன் வந்து அவ்வளவு ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க. கோர்ட்டிகல் டிராமா தான் இந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் வந்து ஒரு 70% வந்து கோர்ட்ல தான் இந்த சீன் பூரா நடக்கும். எல்லா சீனும் கோர்ட்டிகல் டிராமா தான். அது போல இந்த படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க. அது முக்கியமா ராகா உதயா வந்து இந்த படத்துல உண்மையிலேயே சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவர் பேசுறது உண்மையிலே அது டப்பிங்கா இல்ல ஒரிஜினல் வாய்ஸான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா கொடுத்திருப்பாரு. அது போக எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதே போல அந்த கொலையாளியை வரவருக்கு அவருக்கும் எந்த வேலையும் கிடையாது. வில்லன் அவர் யாருக்குமே வந்து இந்த படத்துல வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கல, ஹீரோ தவிர. ஆனா ஹீரோ ஒருத்தர் தான் பேசுறாரு. பேசினாலும் இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து பாக்குறதுக்கு உண்மையான காரணம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் சீன் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பரபரப்பா போய் அடுத்து என்ன நடக்க போதோ, உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு பதிலா கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேக் அடிக்க விட்டாங்க, ஒரு 10 நிமிஷம். அதை தாண்டி மீண்டும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் படம் சூடு பிடிச்சி கிளைமேக்ஸ் வந்து இதுதான் கதை அப்படின்னு தெரியும் போது நம்மளுக்கு ஓஹோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு ஆவரேஜான படம் இல்ல, ஒரு பயங்கர ஹிட்டான படம் இல்ல, ஒரு நார்மலான படம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் எனக்கு பிடிக்கும், கோர்ட்டிகல் டிராமானா எனக்கு பிடிக்கும், அந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய சீன்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த படம், இந்த படத்தை வந்து நீங்க பாக்கணும். ஆஹா வீடியோஸ் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வலைதள OTT தளத்துல போய் நீங்க பாருங்க. இந்த படம் நல்லா தான் இருக்கு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ உங்களுக்கு கொண்டு கிடைக்கும். தேங்க்யூ.